சார் வணக்கம் சார். சார், திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் தற்போது விலகி தாவேகாவோடு கூட்டணி அப்படிங்கிறது நகர்ந்துருக்கிறாங்க. திமுக தரப்புலேருந்து இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? தொண்டர்கள் இதை மகிழ்ச்சியாக வரவேற்கிறார்கள். காங்கிரஸ் இப்போது உங்கள் கூட்டணியிலேருந்து போகிறது அப்படிங்கிறது திமுகவும் அதை மதச்சார்பற்ற காங்கிரஸ் போறதை பற்றி கவலையே கிடையாதுங்க. 67 ராஜாஜியும் காங்கிரஸும் திமுக கூட்டணி வச்சுது. ஆட்சி நாங்க அமைச்சோன்னு ராஜாஜி தேர்நிலை முடிச்சது. அந்த மாதிரி எங்களுக்கு தேர்நிலை கெட்ட நிலவு முடிஞ்சது. இது தொடர்பாக ராகுல் காந்தியோ இல்லை காங்கிரஸ் தலைமையோ உங்ககிட்ட ஏதாவது அதை பத்தி கவலையே இல்லை. எங்களுக்கு தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, ஜான் போனான்னா முழு போனான்னா அதை பத்தி கவலை இல்லை. அதனால எங்களுக்கு இதை பத்தி கவலையே இல்லை. வந்தால் அவர்களோடு, வராவிட்டால் அவர்கள் இல்லாமல், அவர்கள் எதிர்த்தால் அவர்களையும் எதிர்த்து நாங்க அரசியல் நடத்தோம், கட்சி நடத்துவோம். ஓகே, இந்த தேர் போட்டிருந்தேன். ஓகே, வந்தால் எங்களோடு, வராவிட்டால் அவர்கள் இல்லாமல், அவர்கள் எதிர்த்தால் அவர்களையும் எதிர்த்து நாங்க அரசியல் நடத்துவோம். இது நாடு முழுக்க பாஜகவுக்கு எதிரான இந்தியா அலையன்ஸை வீக் பண்ணிரும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? நாடு முழுவதும் பாஜகவுக்கு எதிரான அந்த இந்தியா கூட்டணியை இன்னும் பலவீனப்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்தியா கூட்டணி இல்லையே, எங்க இருக்கு? பார்லிமெண்டோட முடிஞ்சு போச்சு. இந்தியா கூட்டணியில மம்தா பானர்ஜி எல்லாமே ஒவ்வொருத்தர போயிட்டாங்கல்ல. நிதிஷ்குமார் முதல்ல போனாரு, அப்புறம் மம்தா பானர்ஜி போனாங்க, அப்புறம் அது ஒவ்வொருத்தர தான் போயிட்டாங்க. இருந்ததே நாங்க மட்டும்தான். இருந்தோம், போறேன் பாய் பாய் குட் பாய். இருந்தவர்கள் நன்றி, இல்லாததுக்கு நன்றி கெட்டவர் போட்டோம். அதாவது இது போடுங்க, வந்தால் அவர்களோடு, வந்தால் அவர்களோடு, அவரு இல்லைன்னா அவங்க இல்லாம, அவங்க எதிர்த்தால் அவங்களை எதிர்த்தோம், நாங்க பயணிப்போம் அரசியல். சார், நிறைவான கேள்வி சார். காங்கிரஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜகவை தடுத்து நிறுத்துறதுக்காகத்தான் நாங்கள் தாவேகாவோட போகிறோம், மக்களுடைய தீர்ப்பு தாவேகா தான் அப்படிங்கும்போது அதை ஏன் நாங்கள் ஏற்றுக்கூடாதுன்னு இந்த திருவிளையாடலுக்கெல்லாம் யார் காரணம் என்பது வெளிச்சத்துக்கு வரபோது இப்படி பேசுகிறவர்கள் தலை குனிந்து இருக்க வேண்டும். நன்றி சார். நன்றி சார். சரி சார்.